ஏன்டி அவங்களை பிரிக்கிறதே புரியல இருக்கு, எனக்கு புரியல. இப்போ உங்கள் பிரச்சனை என்ன? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, கம்முன்னு அதை பாருங்க, அவ்வளோதான். நான் உங்களை தடுக்கல. சாரிம்மா, சாரி, மன்னிச்சிட்டு. இதுக்கப்புறம் யாரை பத்தி நான் கேட்க தயாரா இல்ல. அப்புறம் நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியும். வேண்டாம், வேண்டாமா, வேண்டாம். அவங்க நீ கிளம்புனதுக்கு அப்புறமும் இங்கே தான் இருப்பாங்க. அதனால அவங்க இப்போ நான் பேசிக்கிட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. நீ இப்போ ஓடிடுவ. வேண்டாம், வேண்டாமா, வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த வேலை முழுக்க முறையாச்சுன்னா இது இந்தியா போனதுக்கப்புறம் இறக்குறது எனக்கு கஷ்டமாயிடும். ஆப்பு இந்தியாவிலும் சேர்த்து வைக்கும், எனக்கு தெரியும். வேண்டாம். அந்த அளவுக்கு பயம் இருந்தா சரி. ஆமா, ஏதோ டவுட் இருக்கு. அவன் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க, அவனை இழுத்துட்டு போங்க. ஹெல்ப் பண்ணுவான், வெட்டியா தானே இருக்கான் எங்க அண்ணன். என்னடா சொல்ற? எனக்கு புரியல. அவங்களுக்கு ஏதோ டேலி ஆகல, ஏதோ எரர் காட்டுதுன்னாங்க. அந்த வேலை முடிச்சாதான் அடுத்த வேலை போக முடியும்னாங்க. அது எதுவும் ஹெல்ப் பண்ண போ ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓ, அப்படித்தான் பிளான். எனக்கு யாரையும் பிரிக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனா கட்டின புருஷனுக்கு மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க, அது மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு புரியல. மட்டியில உட்கார வச்சிருக்கீங்க, இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல நான் எங்க பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லுங்களேன். ஆமா, மட்டியில நான் தான் உட்கார வச்சிருக்கேன், இறுக்கி நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்றேன். எனக்கு பிடிக்கிற காலம் வரும், அப்போ நான் பிடிச்சிக்கிறேன். போதுமா? எனக்கு புரியல. இப்பவே நான் புருஷன் தானே, அது ஏன் பிடிக்கிற காலம் வரும்ன்ற, யூஸ் பண்ற காலம் வரும்ன்ற எனக்கு புரியல. இப்போவும் நம்ம புருஷன் தாண்டி, இப்போ நீ பணத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீ எனக்கு என்ன சொல்றது, எனக்கு கட்டி பிடிக்கல. ஆனா நீ அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேன், எனக்கு புரியல. அதுக்குன்னு காலம் வரும் சொல்றேன், எனக்கு புரியல. அப்போ நீ என்ன புருஷனா நினைக்கல, அதான் நீ சொல்ல வர.